வெல்கம் பேக் டு ஜகா வைசு சேனல். இன்றைக்கி என்ன vlogன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிகா பாப்பாவை தான் பார்க்க போயிட்டுருக்கோம். ஸ்ரீனிகா பாப்பா பற்றி எனக்கு இன்னுமே டீட்டெயில்ஸ் எதுவுமே எனக்கு தெரியல. நிறைய பேர் வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு அந்த பாப்பா வந்து பெரம்பலூர் அங்கே வந்து ஒரு கிராமத்தில் இருக்கிறதா தெரியும். ஆனால் பாப்பாவுக்கு வந்து இங்கே தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அங்கே தான் நானும் வைஷு அண்ணா நாங்கள் எல்லாம் சேர்ந்து போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு பாப்பாவுக்கு என்ன பிரச்சனை, என்னென்ன தேவைகள் இருக்குது, என்ன ஏதுன்றதை நான் எல்லாமே நேரடியாக பார்த்து பேசிவிட்டு கண்டிப்பாக அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ அதுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அக்கட்டு போகல நீ விளையாடுபட்டு சரி போட்டுருக்காங்களா? சைக்கிளா இப்போ நான் வரும்போது பேசிட்டு வந்தோம் இல்லைங்களா, ஸ்ரீனிகா பாப்பா பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு பாப்பா பார்க்க வந்திருக்கேன். அவங்க அம்மா இருக்காங்க, அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே இங்கே இருக்காங்க. இப்போ நம்ம சோசியல் மீடியாவில் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம பாப்பாக்காக வந்து நிறைய பேர் ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி பாப்பாவுக்கு வந்து என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத வந்து நான் வந்து கேட்க வந்திருக்கேன். என் மூலியமாக நீங்களும் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக அது புரியும்னு நினைக்கிறேன். அவங்க அம்மாட்ட பேசிடலாம். பாப்பாவுக்கு வந்து என்ன பிரச்சனை, இப்போ பாப்பாவுக்கு எப்படி போயிட்டு இருக்கு, அந்த டீட்டெயில் நீங்கள் சொன்னீங்கன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுப்பாங்க. நான் பாப்பாவை வந்து கண்டிப்பாக குணப்படுத்துவேன். பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எம்ஏன்னு சொல்லிட்டு ஒரு ரேர் ஜெனட்டிக் டிசார்டர் இருக்குது. என்ன அந்த நோய் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராஃபின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா மூளையிலேருந்து அவங்களுக்கு மசில்ஸ்க்கு வர சிக்னல்ஸ் எதுவுமே வராமல் இருக்குது, ஒரு ஜீன் இல்லாததுனால. அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவால் வந்து 1.5 வயசு ஆகியும் பாப்பாவால் நடக்கவே முடியலன்னு நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோம். ஒரு 5 மாதமாகவே இதுக்காக நாங்கள் போய் அலைஞ்சிட்டு இருக்கும்போது எல்லாமே நார்மலாக தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க பாப்பாவுக்கு. கடைசியில் ஜெனட்டிக் டெஸ்ட் எடுக்கும்போது தான் இவளுக்கு எஸ்எம்ஏ அப்படின்ற ஒரு மரபணு குறைபாடு நோய் இருக்குது அப்படின்றது எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து இப்போ நடக்க முடியாமல் இருக்குது. அவளோட காலுக்கு வந்து சிக்னல்ஸ் எதுவும் பாஸ் ஆகாமல் இருக்கிறதுனால மசில்ஸ்க்கு அவளால் இப்போதைக்கு நடக்க முடியாமல் இருக்கா. இதுக்கான ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுக்கல அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ எப்படி அவளுக்கு கால் வந்து நடக்க முடியாமல் இருக்கோ அது மாதிரி அவளோட அப்பர் பாடிக்கும் எல்லாமே பரவ ஆரம்பிச்சிடும். மசில்ஸ் எல்லாருமே வீக் ஆயிரும். அப்படி மசில்ஸ் எல்லாமே செத்துச்சு அப்படின்னா பாப்பாவுக்கு வந்துட்டு மூச்சு கூட விட முடியாது, சாப்பிட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. குழந்தையால் வந்துட்டு மூச்சு விட முடியலன்னா குழந்தையால் உயிர் வாழவே முடியாது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய சோஷியல் மீடியாவில் இதை பற்றி நாங்கள் வீடியோஸ் எல்லாமே எங்களுக்காக நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி இதுக்காக போட்டுட்ருக்காங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரையும் குழந்தையும் உயிரை காப்பாற்றுறதுக்கு உதவி பண்ணுவீங்கன்னு நம்பிக்கையோடு தான் முன்னாடி பேசிகிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணி என் குழந்தைய காப்பாற்றுறதுக்கு வந்து நீங்கள் உதவி பண்ணுங்கள். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பா இப்போயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சாப்பிடுவா. அவளால் எல்லா குழந்தைங்க மாதிரி நார்மலாலாம் சாப்பிட முடியாது. பாப்பாவால் ரொம்ப பொறுமையாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க. இது அப்படியே விட்டால் அவளால் மூச்சு கூட விட முடியாது. இப்போவுமே நாங்கள் வந்து அவளுக்கு ஆக்சிஜன் தான் வச்சிட்ருக்கோம். இன்னும் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் போயிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப பாப்பாவோட உயிருக்கு ரொம்ப இப்போ இருக்கிறத விட அவன் நிலமை ரொம்ப கஷ்டமாக மாறிடும். அந்த பார்க்குற அளவுக்கு எங்களுக்கு ஒரு அப்பா அம்மாவா எனக்கும் அவரோட பாப்பாவோட அப்பாவுக்கும் அந்தளவுக்கு சக்தி கிடையாது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறவங்க எல்லாரும் உதவி பண்ணுங்க. உங்களுக்கு கெஞ்சி நான் கேட்டுக்கிறேன். நான் இவ்வளோ அழகாக ஒரு குழந்தை கற்றுட்டு இவ்வளோ சிரிப்பை பார்க்கும் போதில் எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது. இப்படி ஒரு குழந்தை பிறந்து அவள் ஒழுங்காக நம்மளால் பார்த்துக்க முடியலன்னு. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுங்க. உங்கள் முன்னாடி அவன் நம்பிக்கையோடு உட்காந்துருக்கேன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணி என் குழந்தைய காப்பாற்றுங்க. கண்டிப்பாக எல்லாரும் சோசியல் மீடியாவில் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ அவங்க சொன்னது நீங்களும் கேட்டிருப்பீங்க. உங்களால் முடிஞ்சது ₹1 சரி இல்லை எவ்வளோனாலும் சரி உங்களால் கண்டிப்பாக முடியும். ஏன்னா
ஒரு எப்படி சொல்றது, அவங்க கைக்குள்ள இப்போ டக்குன்னு ஏதோ ஏதோ வச்சு நடந்தா கூட நமக்கு தெரிஞ்சுக்காது. நம்ம கையில நம்மளோட குழந்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்த வந்து அதை அனுபவிக்கும் போது அது அவங்களோட வழியில தாங்கவே முடியாது. ஸோ அது எவ்வளோ அருமையா பேசிட்டு இருக்கு, பேச பேச அவங்களுக்கு அது சந்தோஷப்படவே முடியாதுல்ல. அந்த குழந்தை சிரிக்குதுன்னு போது நம்மளால வந்து ஒரிஜினல் நம்ம சிரிக்க முடியாது. நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் நேரடியாக பார்த்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ உங்களால் முடிஞ்சது ஏதாவது சப்போர்ட் கண்டிப்பாக பண்ணுங்க. இது இந்த கொஞ்சம் நீங்கள் வந்து ஏதாவது நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க, வீடியோஸ்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்மளும் பண்ணுவோம். அப்புறம் பாப்பாவுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன் சிஸ்டர். இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாப்பாவுக்கு, இப்போ இருந்த ஸ்டேட்டஸ் என்ன சொல்லியிருக்காங்க? எஸ்எம்ஏ அப்படின்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் இங்கே நம்ம இந்தியாவில் அதுக்கான மெடிசன் கிடையாது. அமெரிக்காவில் தான் அதுக்கான மெடிசன் இருக்குது. அது பேர் பார்த்தீங்கன்னா ஜோல்ஜென்ஸ்மான்னு சொல்லுவாங்க. ஒரு இன்ஜெக்ஷன் தான். அதோட ரேட்டே 16 கோடி. இது ஒன் டைம் லைஃப் லெவலுக்கு ஒன் டைம் அந்த இன்ஜெக்ஷன் கொடுத்தா போதும். குழந்தைக்கு ஒரு ஜீன் இல்லாத ஒரு ஜீனுக்காக ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க. அது கொடுத்தா பாப்பா வந்து அவளோட லைஃப்பை எல்லா குழந்தைங்க முன்னாடி ஓடி ஆடி விளையாட முடியாது. ஆனால் அவளோட லைஃப்பை வந்து பார்த்துக்கிற அளவுக்கு அவளுக்கு நடப்பாங்க. அவள் ஓனாக நடக்கலனாலும் சப்போர்ட்டோட நடப்பாங்க. அந்த மாதிரி நடக்க முடியாத இருக்கிறது நடக்க முடியும். செல்ஸ் மீதி இருக்கிற தசைங்க எல்லாமே வீக் ஆகாமல் பாதுகாக்கும். அதனால குழந்தையால அவளோட லைஃப் அவளால் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி தமிழ்நாட்டில் வந்து மித்ரான்னு ஒரு குழந்தைக்கும் பார்வின்னு ஒரு குழந்தைக்கும் க்ரௌட் ஃபண்டிங் மூலியமாக கலெக்ட் பண்ணி அவங்க பேரண்ட்ஸ் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க 16 கோடி. அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம அவங்க பேசணும் கொஞ்சம் அந்த ஒரு நம்பிக்கையில் தான் இவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணி தான் ஆல்ரெடி நம்ம தமிழ்நாட்டில் ஒரு குழந்தைய காப்பாற்றிருக்காங்க. 2 குழந்தைங்கும் போது நம்ம பாப்பாவையும் காப்பாற்றுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இது வரைக்கும் ஒரு 5 கோடி 10 லட்சம் வரை நாங்கள் கலெக்ட் பண்ணிட்டேன். ஆமாம், ஒரு 2 months ட்ரை பண்ணி கலெக்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து அவளுக்கு இப்போ அந்த இன்ஜெக்ஷனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து 13 கிலோவுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு போடலாம். பாப்பா இப்போ 8 கிலோ இருக்கா. எவ்வளோ சீக்கிரமாக போட முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக போட்டால் அவளோட சாகாமல் இருக்கிற மசில்ஸ் எல்லாருக்கும் அது நல்ல பூஸ்ட் கொடுக்கும். நான் குழந்தைக்கு வந்துட்டு ஒரு ஜீன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்றது எவ்வளோ சீக்கிரமாக அவளுக்கு போடணுமோ அவ்வளோ சீக்கிரம் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னதுனால டாக்டர் இங்கே வந்து மேக்ஸிமம் இந்த 1 month நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க, எடுத்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அமௌண்ட் கலெக்ட் பண்ணுங்கள், நான் இவ்வளோ தூரம் கலெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து பெங்களூரில் பார்த்துட்ருக்கோம். டாக்டர் ஆக்னஸ் மேத்யூன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா பெங்களூர் பேப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல். அங்கே தான் நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு 30 கண்டுபிடிச்சிங்க பாப்பாவுக்கு வந்து எப்போ ஸ்டார்டிங்காக பாப்பா வந்து 1.5 வயசு ஆகியுமே நடக்கல. நம்ம உடம்பு முடியல நம்ம டக்குன்னு வந்து ஹாஸ்பிட்டல் போவோம், என்னதுன்னு பார்த்துட்டு வருவோம். நீங்கள் வந்து 1.5 வயசு ஆகியுமே பாப்பா நடக்கல. அப்போவே சரி இன்னும் நடக்காமல் இருக்காளே அப்படின்னு தான் நாங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலாக கூப்பிட்டு போயிட்டு இருந்தோம். நிறைய குழந்தைங்க லேட்டாக நடப்பாங்கன்னு சொல்லிட்டு சரி அப்படி கூட நடக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் அவளுக்கு சரி பார்த்துக்கலாம், அதெல்லாம் நடப்பா 1.5 வயசு தானே ஆகுது அப்படின்னு இருக்கோம். அது நடக்கலன்னும் சரி பரவாயில்லன்னா ஒரு 5 மாதமாகவே ஹாஸ்பிட்டல் போகும்போது தான் ஃபிசியோதெரப்பி 2 month கூட்டு போனோம். எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை குழந்தைக்கு. சரி இல்லைன்னும் போது அவங்க பிசியோ பார்க்குற டாக்டர் தான் சொன்னாங்க, ஆல்ரெடி எல்லா டெஸ்ட்டுமே எடுத்துட்டீங்க, எல்லாமே நார்மல்னு இருக்குது, இன்னும் ஜெனட்டிக் மட்டும் தான் இருக்குது, அதையும் நீங்கள் எடுத்துருங்க, எடுத்து அதில் உங்களுக்கு என்னன்றது தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஜெனட்டிக் கொடுத்துட்டு 1 month அப்புறம் தான் நமக்கு ரிப்போர்ட்டே வந்தது. அதில் தான் எஸ்எம்ஏ பாசிட்டிவ்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்தது. அது வரைக்கும் எங்களுக்கு எஸ்எம்ஏ அப்படின்னா என்னன்னே தெரியாது. எஸ்எம்ஏ அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு ஜீன் இல்லை குழந்தைக்கு. இந்த ஜீன் இல்லாததுனால அவளால் நடக்க முடியாது. அவள் தசைங்க எதுவுமே இப்போ நீங்களே குழந்தை தொட்டு பார்த்தா தெரியும் உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி யூஸாக தான் இருப்பாங்க. நாங்கள் இது இவ்வளோ ஒழுங்காக சாப்பிடல அதனால தான் அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். இப்போது அவங்க எஸ்எம்ஏன்னு சொல்லும் போது தான் சரி எல்லா நோய் மாதிரி இதுவும் ஒரு சாதாரணமான நோய் தான், இது சரியாகிடும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க இதுக்கான இது எஸ்எம்ஏனா இதுதான், இது 16 கோடி செலவாகும்னு சொல்லும் போது இந்த நோய் பற்றி என்னன்னு எங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் இந்த நோய் பற்றின அவேர்னஸ் எங்களுக்கு என்னன்னே தெரியாது. அதனால தான் இப்போ மோஸ்ட்லி எல்லாருக்கிட்டையும் சொல்லி அமௌண்ட்டு கலெக்ட் பண்ணிட்டோம்.
பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எங்களுக்கு அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இப்போ நாம வந்து நீங்கள் வந்து எந்த நம்பர் கொடுத்துருக்கீங்க? இப்போ வந்து எப்படி அவங்களுக்கு அமௌண்ட் நீங்கள் எப்படி நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க? ஃபண்ட்ஸ் எப்படி கலெக்ட் பண்ணுறீங்க? என்னோட நம்பர் கொடுத்துருக்காங்க, ஜிபேல தான். ஆமாம். மேக்ஸிமம் என்னோட நம்பர் எனக்கு ஷேராக இருக்காது. என்னோட தம்பி, அப்புறம் என்னோட ஹஸ்பண்டோட தம்பி இருக்காங்க, அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் நம்பர், 3 நம்பர் தான் கொடுத்துட்ருக்காங்க. அவங்க நம்பருமே ஒரு அளவுக்கு மேலே ஜிபே வந்து பிளாக் ஆகிடுச்சு. அமௌண்ட் நிறைய வருதுன்னு சொல்லிட்டு பிளாக் ஆகிடுச்சு. நாங்கள் அதுவுமே பேங்க் சைடில் எவ்வளோ தூரம் ரிக்வஸ்ட் ரைஸ் பண்ணியும் அது எங்களுக்கு அவங்க அது ஆர்பிஐ ரூல்ஸ்னால அதை சரி பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால பாப்பாவுக்கு வந்து க்ரௌட் ஃபண்டிங் ஆப், மிலாப்னு ஒரு க்ரௌட் ஃபண்டிங் ஆப், அதுதான் இப்போ எல்லாத்துக்கிட்டையும் அந்த கியூஆர் கோடு மூலியமாக தான் பாப்பா எல்லா வீடியோலையுமே அந்த கியூஆர் கோடு கொடுத்து தான் அமௌண்ட் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மிலாப் கியூஆர்ன்றது பாப்பாவோட அக்கௌண்ட்டு தான். அதில் நீங்கள் பார்த்தாவே பாப்பாவோட ப்ரொஃபைல் எல்லாமே இருக்கும். அது மூலயமா செக் பண்ணி பாப்பாவுக்கு அந்த மிலாப் அக்கௌண்ட்டில் ஃபண்டு வந்து உங்களால் முடிஞ்சது எவ்வளோ வேணா இருக்கலாம். அது உங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கும். அதுலேருந்து ஒரு குழந்தை உயிர் காப்பாற்றணும்னு சொல்லி எல்லாருமே உதவி பண்ணணும்னு நினைப்பீங்க. யாரும் பயப்படாமல் நீங்கள் அந்த ஸ்கேனர் மூலிமா பே பண்ணி பாப்பாவுக்கு உதவி பண்ணலாம். அது வந்து பாப்பாவோட அக்கௌண்ட்டுக்கு தான் போய் சேரும். அது நம்ம டேரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும்தான் அது உங்களோட கைக்கெல்லாம் இருக்குது. நம்ம டேரெக்டாக வந்துட்டு பில்லு கொடுத்தா ஹாஸ்பிட்டல்லேருந்து டேரெக்டாக அதுலேருந்து தான் கிளைம் பண்ண முடியும். அதனால தான் நம்ம அந்த மிலாப்போடது எல்லாருக்குமே கொடுத்துட்டு வரோம். சரி சரி. எங்கெங்கேயோ இருந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஏதாவது நீங்கள் அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வந்து நம்ப முடியாது, ஏன்னா நமக்கு அது வந்து உண்மையாக போயான்னு நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ நான் நேரடியாக நம்ம கண்முடி உட்காந்துருக்காங்க. இந்த பாப்பா பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா வளர வளர அதோட பாப்பாவோடைய அந்த ஒரு ப்ராப்ளம்ன்றது ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. ஏன்னா அவங்க கண்ணார பார்த்துட்ருக்காங்க. கண்டிப்பாக வந்து உங்களால் முடிஞ்ச சப்போர்ட், அதாவது என்னுடைய ஃபாலோஸ் இவ்வளோ பேர் பார்த்துட்ருக்கீங்க, உங்களால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் அதை நீங்கள் கண்டிப்பாக பாப்பா கொடுங்க. நான் ஒரு ஸ்கேனர் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கண்டிப்பாக அந்த குடும்பத்துக்கு செய்யுங்க. டேரெக்டாக வந்து அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு போகிறதில்ல, அவங்களுடைய டாக்டருக்கு தான் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அதோட பாப்பாவோட பேரில் அவளுடைய அந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் நம்பி நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணலாம். உங்களால் முடிஞ்சது ₹1 கூட பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் எத்தனையோ பேர் இருக்கீங்க. கண்டிப்பாக அது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். எத்தனையோ கோடி மக்கள் இருக்கும். கண்டிப்பாக எல்லாம் சப்போர்ட் பண்ணுவோம். தேங்க்யூ. நோவா தொடக்கூடாது, தொடக்கூடாதா? நாங்கள் வந்து அங்கே உட்கார், பக்கத்தில் உட்கார்றேன். ஒன்றும் பண்ணல சாமி அவங்க.